மச்சான் அந்த சகால அப்படியே மாப்பிள்ள கணக்கா இருக்கடா. மச்சான் நாளான்றைக்கு அக்கா கல்யாணம் வந்துரு மச்சான். சரி மச்சான், நான் வராம இப்படி மச்சான் கல்யாணத்துக்கு வரும்போது அவனையும் கூட்டு வா, சோறு தின்ட்டு போறான். எது துண்டு போறானா? டே ஏன்னா எங்க வீட்டுல என்ன சோத்துக்கு வழி இல்லாம இருக்குனா? ஏதோ உன கூப்பிடுறியா அதோட வச்சுக்க. எனக்கு கூப்பிடுறா தான் மரியாதையா கூப்பிடு. இந்த மாதிரி சோறு திங்கவா அதுன்னு பேசிருக்கா சரியா? பாத்துக்க. ஏய் கம்முன்றா மச்சான், என்ன பார்த்தா எச்ச மாதிரியா ஓசோறு திங்க மாதிரி இருக்குதா? மச்சான் அவன்கிட்ட சொல்லி வச்சுக்கிட்டா காணாம போயிருவான். இதுக்கு போய் என்ன ஏய் மச்சான் கம்முன்றா மச்சான், கூப்பிடுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. ஏதோ நாய் மாதிரி கூப்பிடுறான். எங்களுக்கு மான ரோசம் சூடு சோறு எல்லாமே இருக்கு சரியா? இப்ப கூப்பிட்டு நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு விடணுமானே? ஏய் மாப்பிள்ள, டேய் கம்முன்றா, மரியாதை தவள இந்த சக்தி இருக்க மாட்டான். அந்த சக்தியோட தலை மயிறு இருக்காது. மச்சான் அவன் ராட்டி போறான், நீ வந்துரு மச்சான். நம்ம பசங்களுக்கு நான் பாண்டிச்சேரில இருந்து ஆளுக்கு ஒரு ஃபுல் சொல்லியிருக்கேன். எல்லாம் ஃபுல்லா குச்சிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணலாம். மச்சான் அவன் எப்படி கூப்பிட்டா என்னடா? நம்ம அக்கா கல்யாணத்துக்கு நம்ம போகாம இருந்தா எப்படா? டேய் என்னடா முட்டாத்தனமா பேசுற? அவங்க அக்கா வேற நம்ம அக்கா வேறயாடா? நம்மளாம் அந்த அளவுக்கு பாண்டிங்கடா, நம்ம ஃபேமிலிஸ்டா. மச்சான் அப்படி கூப்பிட்டா? டேய் மச்சான் அவன் எப்படி கூப்பிட்டா என்னடா? எச்ச காரி மூஞ்சிலே துப்பிட்டோம். இருந்தாலும் நம்ம அக்கா கல்யாணத்துக்கு நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்குமா? நம்ம தான் போய் ஏ டு Z எல்லா வேலையும் எடுத்து செய்யணும்டா. எப்படி சரியா? அண்ணா உனக்கு ஒரு ஃபுல் சேர்த்து சொல்லணுமா? டேய் நான் என்ன சரக்காண்டியா பேசின்னு இருந்தேன்? என்னடா மச்சான் நம்ம அக்கா கல்யாணம், நம்ம தான் நல்லபடியா வழி அனுப்பணும். அதனாலதான் பேசிட்டு இருந்தேன். என்னடா அப்ப அவனுக்கு சரக்கு வேணாமாடா? டேய் நான் அப்புறம் என்ன வேணானா உனக்கு சங்கடம் தான். வேணானா கேக்கையா போறீங்க நீங்க? சொல்லு ஒரு ஃபுல்லு 2 ஃபுல்லா சொல்லு எனக்கு மட்டும். 2 ஃபுல் வேணுமா? டேய் குட்டி பையா இங்க வா. இவன் மூத்திரத்தை வாங்கி குடி. மச்சான் இப்ப பாத்தியா ஒரு சரக்குன்னு சொன்னாலே அவன் எச்ச புத்தி எப்படி வெளியே வந்துச்சுன்னு ரொம்ப மானங்கன்னு பேசிட்டு இருந்தான். இல்ல மச்சான் அக்கா கல்யாணத்துல சரக்கு இல்லாம இருந்தா எப்படிடா? எப்படி பாக்குறான் மாதிரி எச்ச குட்டி?